நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னா மதுரைக்கு போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். போகலாமா? ஆஹா, இதை இதுக்குள்ளே தான் வைக்கணும். பாஸ் வேணாம் பாஸ், இருக்கட்டும். இவர் தான் கைலாஸ், இவர் என் ஃப்ரெண்டு. இவர் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய விளாக்ஸில் எல்லாத்துலேயுமே பார்ப்பீங்க. அங்கே இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக மதுரை டோல்கேட் கிட்டே இருக்கும். கரெக்டாக இன்னும் மதுரைக்கு போகிறதுக்கு சில ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோன்னா மதுரைக்கு போயிடலாம். சாரி இன்னும் ஒரு 25 தான். 25 போயிட்டோன்னா 20 கூட இருக்காது. இப்போ வந்து இப்போ மதுரை சிட்டிக்குள்ளே போகிறோம் சிட்டிக்குள்ளே. ஸோ வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே போட்டுருக்கு பாருங்களேன். எவ்வளோ போட்டுருக்கு? திண்டுக்கல் 80 கிலோமீட்டர்ஸ். திண்டுக்கல் போகணும்னா இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் போகணுமா? நம்மக்கிட்ட அவ்வளோ பெட்ரோல்லாம் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம இது போட்டால் இது வைசரே போட முடியலங்க. இந்த கோபுரோ மாட்டிட்டோன்னா வைசரே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியல. பாதி வைசர் தான் க்ளோஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. இதுதான் வெறுப்பாகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆஹா, இது வேற ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு ஃப்ளைஓவர் கட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளைஓவர்னாலே நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். ப்ரோ, கார் நம்பர் பார்த்தீங்களா ப்ரோ? கைலாஸ் ப்ரோ, கார் நம்பர் பார்த்தீங்களா? ஏகே கார் நம்பர் பார்த்தீங்களா? ஏகே கார் நம்பர்ரா. ஆடா, அன்சுல் கம்போஜா. காய்ஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து சிஎஸ்கே மோடுக்கு போயிட்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மோடுக்கு போயிட்டார். இருங்க, இன்னொன்று குறைச்சிப்போம். இதுதாங்க கடுப்பாக. இது நியூட்ரல் நம்ம வந்துட்டு இப்போ எந்த ஊரில் இருக்கோன்னா, எந்த ஊர்னே தெரியலங்க. கேமரா போட்டு போனால் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். யாருமே பார்க்க மாட்டாங்களே. எவனும் பார்க்க மாட்டாங்க போல. என்ன ப்ரோ, இது எந்த ஊர்னே தெரியல ப்ரோ. எதுக்கு இந்த பஸ் ஸ்டாப்பு, எதுக்கு இந்த ஊர், எதுக்கு இந்த ஃப்ளைஓவரு, எல்லாமே என்ன இதுக்கு கட்டுறாங்கன்னு காமிச்சேன். எல்லாமே கவர் ஆகும்டா ப்ரோ. இந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட 260 டிகிரி வரைக்கும் கவர் பண்ணும் அப்படின்னு நான் அடிச்சு விட்டுக்கிறேன். கவர்மெண்ட் அதிகாரி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மதுரை பைபாஸ் வளையங்குளம் ஃப்ளைஓவர் கட்டுறீங்கள, ரோடை ஒழுங்காக போடுங்க. அதுக்கடுத்து ஃப்ளைஓவர் கட்டலாம். ஏன் அடிக்கடி குனிஞ்சு பார்க்குறேன்னா, என்ன எனக்கு கோபுரம் வந்து மறைச்சிருச்சு. என்ன கியரில் ஓட்டுறேன், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறேன், டைம் எத்தனை, எதுவுமே தெரிய மாட்டேது. அப்படியே ஃபுல்லாக மறைச்சிருச்சு. இப்போ தாங்க சிந்தாமணியாக வரோம். ஓ
பிரேக்கப் பிடிங்க கொய்யால. இல்லை சின்னதாமணிலாம் தாண்டியாச்சு ப்ரோ. நம்ம இங்கே வந்துட்டோம், மதுரை ரவுண்டான வந்துட்டோம். இருங்க இவங்க போட்டோம். இந்த ரவுண்டானெலாம் தாண்டி போனோம். நம்ம வந்து ரைட்டில் போனோம். இங்கிட்டு போனால் ஒரு ஊர் வரும், இங்கிட்டு போனால் தெப்பக்குளம், ரைட்டில் போனால் ராமேஸ்வரம், நேராக போனால் நம்ம மதுரை. ஸோ மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் எவ்வளோ டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக், மாட்டிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும் உள்ளே போகிறதுக்கு. பின்னாடி வேறு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கானே காரன். ஹெவியான டிராஃபிக்குங்க. ஹெவி டிராஃபிக்குங்க, ஹெவி. மணி எத்தனை மணி? 1 மணி 1:10. வெயில் எப்படி சுள்ளுன்னு போடுது. இவங்க என்னடானா இவ்வளோ டிராஃபிக். அப்பா சும்மாவே மனுஷனால் வாழ முடியாது வெயிலில். அதுலேயும் மதுரை வெயிலில் வந்து எப்படியோ மாட்டுத்தாவணி வந்து சேர்ந்தாச்சுங்க ஒரு வழியாக. டிராஃபிக்கெல்லாம் தாண்டி டிராஃபிக்லாம் தாண்டி மாட்டுத்தாவணி வந்தாச்சு. கரெக்டாக மாட்டுத்தாவணி டெம்பிள் சிட்டி கிட்ட நிற்கிறோம். இங்கேயும் சிக்னலை போட்டு கொள்றானுங்க. வெயில் இப்படி இருக்குங்க, ஆனால் இதில் போயிட்டு சிக்னலு டிராஃபிக்ன்ட்டு. இன்றைக்கி வேறு முகூர்த்த நாள். ஸோ வந்துட்டு டிராஃபிக் ஓவராக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து மேனேஜ் பண்ணணும். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம்னா மீனாட்சி பஜார் போயிடலாம். அங்கே அவ்வளோதான், அங்கே வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் அவ்வளோதான், நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டி தான். ஓகே, இது வழியாக அருப்புக்கோட்டை வந்தாச்சு. அருப்புக்கோட்டை